ஸோ ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாண்டர்டான மூமெண்ட் இருக்கணும். அவங்கக்கிட்ட ரொம்ப பெருசாக நீங்கள் வந்து சேல்ஸில் போய் ஆக்சுவலி இன்சூரன்ஸ்காரங்களாம் பக்கத்தில் போனால் ரிஷபராசிக்காரங்க ஒரு ஓட்டம் ஓடிடுவாங்க, குடுன்னு ஓடிடுவாங்க. எப்போ நம்மளாலாம் முடியாது. அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மைண்டு, அகலக்கால் வைக்கிறதுக்கு 100 தடவை யோசிப்பாங்க. நிறையா பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப தைரியமான ஒர்க் எடுத்து பண்ணுவாங்க. ரிஷபம்னா காண இல்லையா, இந்த லாஜிஸ்டிக் ஒர்க், ரொம்ப ரிஸ்கியான ஒர்க்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைனு குவாரி சம்மந்தமான ஒர்க்கெல்லாம் நிறைய ரிஷபராசிக்காரங்க பண்ணுறத நம்ம பார்க்க போகிறோம். அது தொழிலில் பேசுகிறேன், எதுக்கு இதில் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைண்ட் ஆடை பற்றி சொல்கிறேன். அவங்க மைண்டு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல உழைப்பை போட்டு உழைப்பு எடுக்கக்குண்டான ஒரு குணாதிசயமாக இருக்கும். பட் லாஸ்ட் 10 இயர்ஸாக ரொம்ப ரவுண்டு கட்டி அடிக்கிற டைமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு டைமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்குது. பட் இப்போ நல்லா இருக்கா? எல்லோரும் நல்லா இருக்கு சார். நீங்கள் கூட நிறைய இதில் சொல்லியிருக்கீங்க சார், இப்போ தான் நல்லா ஆகிட்டுருக்கு. ஸோ ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ராசியை பொறுத்தளவுக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸ்டாண்டர்டான மைண்ட் அப்படின்னு அவர்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி ரிஷபத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வந்து எப்போவுமே இருக்காது. ஒரு திருப்தி வந்து அவர்களுக்கு இருக்காது. வேலையா தொழிலா இதா அதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து அவங்களுக்குள்ளே எப்போவுமே ஒரு இருக்கக்கூடிய மைண்டாக இருக்கும்.